பைத்தியமே கலராக தான் இருக்கு. போட்டு பொரிச்சு போதுங்க. கரெக்டாக இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீ இதெல்லாம் வந்து பெயிண்ட் பார்க்கும்போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, இன்றைக்கி ஆடி செவ்வாய் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும். அதனால் காலையிலே ஒரு குளியலை போட்டுட்டு தான் பசங்களுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு அப்படின்னா, மஷ்ரூம் இருந்துச்சா, அதை போட்டு மஷ்ரூம் ரைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு மாட்டினேன். இன்னைக்கு நைட்டே நான் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னேன். இல்லை வேணாம், காலையில் நம்ம கட் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. இதெல்லாம் வேலை மெனக்கிற வேலை. இந்த பக்கம் என்ன வெந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த பக்கம் வந்து ஸ்வீட் கார்ன் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சமாக உதுத்து போட்டு பாதியாக கட் பண்ணி உதுத்து போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சட்டியே பற்ற வைக்கலையா? பற்ற வச்சுருந்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நான் இந்த காளானை கட் பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாருமே வைத்தீஸ்வரன் கோயில் வந்து நடந்து போகிறோம். எப்போதுமே வருஷம் வருஷம் ஒரு 3 செவ்வாய்க்கு நடந்து போயிடுவோம். இந்த தடவை என்னான்னு தெரில, போக முடியல. அது கூட்டு கும்பலாக தானே போகிறது, அதனால் போக முடியல. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன்னா இந்த மஷ்ரூம்லாம் வந்து லைட்டாக அப்படியே பொரிச்சு எடுத்துப்போம். தண்ணி இருந்ததுன்னா அது ரைஸுக்கு மதிய ரைஸுக்கு சரி வராது. அதனால் வந்து பொரிச்சுப்போம். பொரிச்சுன்னா வதக்கி எடுக்கிறது தான் நான் பொரிச்சுங்கிறேன். அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இப்படியே எடுத்து கொட்டிடுறேன். ஆஹா, நல்ல ஒரு நறுமணம். இப்போ பார்த்தா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் போட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்காவது வரும். அப்படியே சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் இதுக்கு சேர்த்துப்போம். லைட்டாக சால்ட்டு போதும். கொஞ்சமாக பெப்பர் தூக்கலாகவே போடலாம், நல்லா தான் இருக்கும். அதுதான் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதை பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி வருது. நான் தண்ணியே இல்லாமல் வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, இதோட ரைஸுக்கு நம்ம அப்படியே கிண்டி கொடுத்தோன்னா சுத்தமாக வீணாக போயிடும். இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு, மற்றபடி சீக்கிரமாக ஆகிடும். இதை வந்து ஒரு காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை போட்டு பொரியலாங்க. இது 65 2-3 நாளாகவே வந்து விளாக்லாம் சரியாக போட முடியல. டைமும் கிடைக்க மாட்டேதா, இல்லை நான் சோம்பேறித்தனம் ஆகிட்டேனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமாம் போ, அதை வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு அப்படியே டல்லாக ஆகிடுறேன். முடிஞ்சிட்டு அவ்வளோதான். இங்கே பாரு, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு. இன்னுமே லைட்டாக அப்படியே வதக்கி விடுவோம். இதெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் வருது பாருங்க, தண்ணி இல்லை எண்ணெய். இதெல்லாம் எடுத்துடலாமா? போதும், எடுத்துடலாம். நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த காளானில் வந்து உப்பு போட்டாச்சு, அதை மட்டும் கொஞ்சம் நினப்பில் வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப உப்பு போட்டுவிட்ருவோம். ஏன்னா நான் ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். வெரைட்டி ரைஸ்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூட போனால் தான் ரைஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டிருக்கேன், கொஞ்சம் சூடானோன்னா இறக்கிடும் அப்படின்ட்டு. இதில் வந்து அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, இதில் உப்புலாம் போடல, லைட்டாக அப்படியே தண்ணி கொதிச்சதில் அதில் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே வடிகட்டிப்போம். செல்ல பண்ணி அழகு பண்ணி கிளம்பிட்டிங்களா? வா. அத்தைக்கிட்ட தலை சீவ சொல்லிட்டேன். என்ன நீ தலை சீவ மாட்டுற, அம்மாவுக்கு இங்கே வேலை தானே இருக்குது அப்படின்னோட போய் தலை சீவிட்டு வந்துட்டாங்க. நல்லா தாம்மா இருக்குது, ஆச்சு சூப்பராக பண்ணி விட்ருக்காங்க. அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது, இதுக்கு வந்து தக்காளிலாம் தேவை கிடையாது. வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுப்போம். இதில் வந்து நீங்கள் இந்த காய்கறி தான் போடணும் இல்லை, கேரட் போடலாம், கேப்சிகம் போடலாம். கேப்சிகம் போட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக. பொடி மிளகாய் நல்லாயிருக்கும். நான் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்தேன் இன்றைக்கி. 5 மணிக்கு எழுந்து நான் குளிச்சுட்டு ரெடியாகி கீழே வர்றதுக்குள்ளே மணி 6:10 ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஓரளவு வதங்கி விட்டது. இதில் வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஆனால் நான் போடவில்லை. நம்ம இந்த சோளம் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் சேர்த்துப்போம்.
நீங்கள் உங்களுக்கு அவசரமாக இருந்ததுன்னா இந்த இது ஸ்வீட் கார்னை வந்து அவிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது வெந்துடும் போட்டுக்கின்றதுலேயே. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தம்பி சூசாக்ஸ் போடு, லைட்டாக மட்டும் காரத்தூள் போட்டுப்போம். அவ்வளோதான், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டிருக்கேன். துளியோண்டு காஷ்மீர் தூள். இது வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வேணானாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அது கூடவே ரைஸு எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி உப்பு போடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்லேயும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். நான் அதை ரைஸ்லேயும் உப்பு போட்டு தான் வடிப்பேன். எப்படி இருக்கான் காட்டு. காலங்க இருக்கலே பிள்ளைங்க எப்படி இருக்கும். மணி வந்து 7:15 ஆகுது. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். தம்பி கருவேப்பிலை இருந்தால் பறிச்சுட்டாயா? அங்கே வாக்கியால் ஓரத்தில் இருக்கும் பாரு, போடு. ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு பாரு, ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். அதான்ப்பா, நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் அப்படியே போட வேண்டியதான். பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்மளுடைய நார்மல் அரிசி தான். கலர் வராது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது, வெள்ளையெல்லாம் இருக்காது. நம்ம காரத்தூள் அந்த எண்ணெயில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துடும். சூப்பராக அதோ பாருங்க. இந்த லாஸ்ட்டாக போடும். ஐயா என்னது டொமேட்டோ சாஸா? இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, இது ஒரு ரைஸு. இல்லை, எல்லாருமே செய்வாங்க. இதை தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ரைஸ் பத்தாதா? எங்களுக்கு ரைஸ் பத்தாத காரணத்தினால் இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து பத்தாது, 4 லஞ்ச் பாக்ஸ் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்றோம். நல்லா எல்லாத்தையுமே வந்து அந்த ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் இடித்த மல்லித்தூள், இது பெப்பர் தூள் வந்து இல்லை, அதனால் போட்டு கறக்குன்னு இடித்தோம். கொஞ்சமாக லாஸ்ட்டாக அப்படி போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம், நல்லாயிருக்கும். ஏமா சண்டையா? அவ்வளோதான்ப்பா, நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுவோம். சூப்பராக இருக்கும். உப்பு அள்ளி போட்டால் உப்பே இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உப்புலாம் போட்டோன்னா ஒன்றும் வாயில் வைக்கிற மாதிரி இருக்காது. போதும்லங்க, போதும்ப்பா. நம்மளோட சூப்பர் வெரைட்டியான மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டா எல்லாமே ஈஸி தான். அது போல் இதுவும் ஈஸி. இது என்ன பண்ணுறோம், அப்படியே இறக்கி வைக்க போகிறோம். இறக்கி வைக்கிறதுக்கு எங்கடா போவேன்? கரித்துணி இல்லாத காரணத்தினால் ஆப்ட்ரானை கரித்துணி ஆக்குகிறேன். அப்படியே ஆறட்டும். எண்ணெய் வேற இல்லை, வாங்க போக சொல்லிட்டிங்களா? எண்ணெய் இல்லை, நைட்டு பார்க்கவே இல்லை. எண்ணெய் இருக்குன்னு நினச்சோம். காலிஃப்ளவரை போட்டுப்போம். அதுதான் காஷ்மீர் தூள், காரத்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அம்மாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட். தயிரை ஊற்றுனதுக்கு அதெல்லாம் வேணாம், தயிரை ஊற்றணும் போடணும். இதா கார்ன்ஃப்ளவரா மைதாவா? அரிசி பைத்தியமே. ஜீனி குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு போனோம்ல, அதானே பார்த்தா என்னோட குறன்னு இருக்கேன். குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பாக்கி சுகரை அப்படியே வச்சுட்டேன். அதை எடுத்துட்டு வந்து கார்ன்ஃப்ளவர்னு வச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல, நேரம் அள்ளி போட்டிருந்தேன்னு வச்சுங்க. எங்கே இருக்கு கார்ன்ஃப்ளவர்? எங்கே இல்லையே. தோர்க்கி இதா இருக்கு. அவ்வளோதான், கார்ன்ஃப்ளவர் போட்டுப்போம். ஜீனி அள்ளி போட்டிருந்தேன்னா இன்றைக்கி இனிப்பு காலிஃப்ளவர் கிடச்சிருக்கும் குட்டிமா. 65 பத்தாதுன்னு நினைக்கிறேன். போதும்ல, போதும். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற எண்ணெயில் வந்து போட்டு பண்ண. நான் உப்பே போடல, லைட்டாக பெப்பர் தூள் போடணுமே. கூடிய கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறா வாடா.
கலராக தான் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, இது மைதா மாவு இருந்தாலும் கொஞ்சோண்டு போடலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அரிசி மாவு இல்லை. உப்பு பாருங்க, உப்பு பாருங்க. லைட்டாக போடணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. லைட்டாக போடணுமா? லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். போதுமா? போதுமா? அப்போதான் சைட் டிஷ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லையே, எதுவுமே ஊற்றலையே. அது வந்து புளிப்பு. எனக்கே கொஞ்சம் சுருக்குங்குது. அவ்வளோதான். கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுடுங்க. உப்பாக இருந்தால் திங்க முடியாது. அவ்வளோதான்ப்பா. நம்ம வந்து காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு போட்டு பொரிச்சு. என்ன வெடிக்குது? அவ்வளோதான். வெந்திருக்குமா? பொரியுது பொரியுது. ஏய், எங்கடா கரண்டி? இல்லை இல்லை, இந்த வளையமா வச்சுருந்தேன் அல்றது. பொரிச்சு முடிகிற வரைக்குமே இங்கே இந்த இடத்த விட்டு நீங்கள் நகர மாட்டிங்களா? போ போ போ. இன்றைக்கி வந்து தோசைலாம் எதுவுமே கிடையாது. ரைஸு கொஞ்சம் கூட தான் வடிச்சேனா, அதனால் தயிர் ஊற்றி காலையிலே சாப்பிட்டுட்டு போங்க. இது கொஞ்சம் வைக்கிறேன், தொட்டுக்கிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டு போங்க. என்னடப்பா? அப்போ இதுக்கு வந்து தயிர் சாதம் கட்டி கொடுப்பேன். அது வேணுமா? என்ன கதை? என்னங்க இந்த கலரில் ஆகிட்டு? கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கையை கழுவிக்கிறேன். என்னது? வரேன். ஏய், சுடுண்டா. இருங்க. சுடுன்னு நான் கொஞ்சம் ஆறட்டும். இரு கவியா, சாப்பிடு. சிம்மில் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு. இது கூடயே நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு நறுமணமாக உருவி போடுவோம். வெடிக்குமா? ஆஹா, நல்ல ஸ்மெல்லு. கார்ன்ஃப்ளவர் இருந்தால் மாவுலாம் உதிராது. இப்போ எண்ணெயே மாறிட்டு. தம்பி, உப்பு இருக்கான்னு பார்க்குறேன். காட்டு. காட்டு. இருக்கா? போதுங்க, கட்டாக்கு. அதை வேகட்டும். நான் போய் அப்படியே பொறுமையாக வந்து விட்டுருக்கட்டும். சாப்பாடு எடுத்து வை. நவருங்க. கவியா, வேக வச்சது தான். அது போட்ட உடனே வெந்துருச்சு. அது என்னது தானே. பாக்ஸை வந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் சொன்னதுனால பாக்ஸை வந்து அப்படியே சாப்பாடை போட்டு அப்படியே ஃபேனில் வச்சிடுறது ஆறட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பசங்க பஸ்ஸு வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணுறது. அவ்வளோதான் ரைஸு. நாங்களாம் வந்து ஏதாவது தோசை ஊற்றி சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது இருக்கிற சாப்பாட்டை தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதான். காலை சாப்பாடு ஓவர். இந்த ஊறுகாய் வந்து காலையிலேயே பார்க்கும்போது எவ்வளோ தகன்னு இங்கே பாருங்க. கெடாரங்காய் ஊறுகாய் இருக்குல்ல. கெடாரங்காவா நார்த்தங்காவா? கெடாரங்காய். இதோ பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. செஞ்சு 1 வாரம் ஆகுது. எப்படி இருக்குது பாருங்க. இதை வந்து இந்த தயிர் சாதத்தில் அப்படியே. ஆமாம், இது வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சா, சரி டக்குனு இப்படின்னு செஞ்சிடும். இந்த மாதிரி நேரத்துக்குலாம் எப்படி கை கொடுக்குது பாருங்க. என் மௌனுக்கு வந்து ஊறுகாய் இருந்ததுன்னா போதும், வேற எந்த சைடிஷ்மே தேவை கிடையாது. கவி சாப்பிடலையே கவி நீனே? ஓ, என்னது டவலா? போ போ. நீ இதை வாயில் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கோ. நான் அப்படி தான் ஊட்டி விடுவேன். 2 வாயாக இருந்தாலும் ஒரு 2 உருண்டை முரட்டு உருண்டையாக வச்சுட்டோன்னு வச்சுங்க, வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாலாம் ஊட்டி விடுற பழக்கமே கிடையாது. அது சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான். நீங்கள் வளராமல் இருங்க. சிப்பி இது காலிஃப்ளவர் பாருங்கள். ஓடுங்க ஓடுங்க, மணி ஆயிட்டு.
மணி ஆயிடுச்சு, மணிக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இது வந்து காவியா, தர்ஷன், தர்ஷிகா 3 பேருக்கும் இருக்குது. இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லிவிட்டு இந்த சோறு ஊட்ட போனோம்மா, என்ன கலரில் இருக்குது பாருங்க. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட ரைஸுக்கு சைடிஷ்ஷாக இதை செஞ்சேன், இதுக்கு சைடிஷ்ஷாக இது வச்சுருக்கோம். அது எதில் எதை தொட்டுக்கிட்டு சாப்பிட போகுதுன்னு தெரியல. ரெண்டுத்துக்கும் குட்டிமாவுக்கும் காவியாவுக்கும் சாஸ் வேணாமா. தர்சர் மட்டும் கேட்டிருக்காரு. இன்னும் இதை மட்டும் எடுத்துட்டா 3த்துக்கும் கொடுத்துருவேன். இல்லை எல்லாத்தையுமே கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா வந்து இது கருகுன மாதிரியே இருக்குது, இதையும் அதையும் கலந்தடிச்சு கொடுத்துரும். ஆமாம், வந்து இது இது எல்லாத்தையும் போட்டு இதில் போட்டுடுறேன். இதையும் போட்டுருவா, கொஞ்சம் தான் இருக்கு. எவ்வளோ அது தெரியுமா? ஏய் இந்த காவியா இந்தா, வந்துட்டா காவி, இந்த புடி 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 ஓடு 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 ஓடு. எவ்வளோ அவசரத்தில் கொடுக்குற. அவ்வளோதான், இப்போ வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆகிடும். வெந்தது வேகாதது அரை வேக்காடு எல்லாம். கொஞ்சவா இந்தாங்க. பெருசு வந்து தர்ஷனுக்கு, குட்டி வந்து குட்டிமாவுக்கு. இது அப்படியே வெந்துக்கிட்டு கிடக்கட்டும் தப்ப தப்புன்னு. அப்படியே லஞ்ச் பாக்ஸில் வச்சிடறோம், அவ்வளோதான். நீங்கள் தானே அள்ளி போடுறீங்க, அள்ளி போடுனீங்க. என்ன இது, ஒரு பொம்பளை பிள்ளை விட்ட வேலை செய்ய மாட்டேது. எதுல எடுத்துட்டு வர்றது? இது என்னது, இதில் கையில் தான் எடுத்துகிட்டு போகணும். எப்படி கையில் எடுத்துறது? இது வந்து ஆக்டிவிட்டி வந்து தர்ஷனும் மணிகண்டனும் நைட்டு செஞ்சானுங்க. இதாண்ட இந்த பக்கம் மட்டும் 2 இருக்குது. இது இப்படி திருப்பி வைக்கிட்டா வேணாம், அங்கே போய் அப்புறம் திருப்பி நான் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுவ? ஏய் சூப்பர். எம்மா நேரம் தெரியுமா ஆகும்? மண்ணு கொட்டுது பாருங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீ இதெல்லாம் வந்து பெயிண்ட். ஏ பஸ், அம்மா அம்மா, புடி 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 புடி, ஓடு 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 ஓடு. பஸ்ஸு தான். நாவப்பழம் அங்கே இருந்துச்சு, கீழே ஒன்று உழுந்து கிடந்துச்சு. சரிக்கா இருக்குமான்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், கோயிலுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். நடை வந்து நிற்காது. அங்கேருந்து கோயிலுக்கு தான் போய் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது. இப்போ தான் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போமா? 1 கிலோமீட்டர் அது 2 தானேங்க? 2 கிலோமீட்டர் இப்போ தான் நடந்து வந்திருக்கோம். ஆமாம், இன்னும் மொத்தமாக 4 நீ மொத்தமாக வந்து ஒரு 4. இப்போ தான் 2 வந்திருக்கோம், இன்னும் 2 தானே. அதெல்லாம் மின்னல் வேகத்தில் பறந்துடும். ஆமாம், எங்கள் அண்ணி வேற வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சங்கு சக்கரம் மாதிரி. நீங்கள் எங்கம்மா ஓடுறீங்க? நில்லுங்க ஐயே. யாரை சொல்கிறீங்க? சுகுணா நீ ஆமா, சுகுணா நீ ஆமா உருண்டு போற மாதிரி இருக்கா சுகுணா. குறைக்க வச்சான் அது ஆமா, உட்காந்துட்டு வீட்டுல தின்னுட்டே இருப்பியா எப்ப பார்த்தாலும். அதான் எப்பதான் தின்னு 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 முடிஞ்சிட்டோம். நாங்கள் வந்து இப்போ தான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான், கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து அப்படி எட்டி பார்த்தா கோயில். இதுதான் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலோட ரயில்வே ஸ்டேஷன். யாரு யாங்க கம்முனு கம்முனுங்க கம்முனு நல்லா தான் உட்காந்துருக்காங்கம்மா. இங்கேங்க, இங்கேருந்து இதுதான் வந்து கோயிலுக்கு போகிற ஷார்ட்கட்டு. அதான் அதுதான் என்ட்ரன்ஸு. இது ஸ்டேஷனில் வந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக நடந்தீங்கன்னா கோயில் வந்துடும். இந்த பாருங்க, புள்ளிருக்கு வேலூர் தேவஸ்தானம். புள்ளிருக்கு வேலூர். அன்னி கூழ் வேணுமா? அப்போல்லாம் கூழ் இருக்காது, மோர் இருக்கும். நீ மோர் குடிக்குமா? மோர் இருக்கான்னு கேள்வி பாப்பா. இல்ல போனாலும் நான் அந்த ரோட்ல போயிருப்பேன்.
கோயில் வந்துட்டு என்ன தா வந்துருச்சே பார்த்தீங்களா வந்துட்டோம். ஐயோ அரை மணி நேரம் அதிகபட்சம் இல்லை நீ ஆமா 20 நிமிஷம் தான். 25 நிமிஷம் கின்னஸ் ரெக்கார்டு. ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு வச்சுக்கிட்டு அங்கே நிற்பாங்க. கோயில் வாசல் கோயில் வந்துட்டோம் கோயிலுக்குள்ள. அவ்வளோதான் விளக்கு போட வேண்டியதான். என்னத்து மேலேயே பார்த்துறார அழகா இருக்குல்ல அடிக்கிறது. என்ன அது இதெல்லாம் பண்ணுவாங்க. பல மாதம் ஆயிடுச்சுங்க யானையை பார்த்தேன், பல வருஷம். என்ன இங்கேயுமே வந்து ரன்னிங்கில் தான் ஓடிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இல்லை இங்கேயுமே வந்து ரன்னிங்கில் தான் ஓடுறாங்களே. நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். அவ்வளோதான் நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. மணி 10:30 ஆகுது. நாங்கள் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 8:45 ஆகிடுச்சு. 9 11 போகுது. 11 ஆக போகுது. பரவாயில்ல, நாங்கள் ஏதோ மாடி ஒடியாந்ததுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. காலையிலே வந்துருந்தா நல்லா கூட்டமாக இருந்திருக்கோம். நீ காலையிலே வந்திருந்தா செவ்வாய்க்கிழமை அதுவும் இங்கே செவ்வாய் ஸ்தலம் தானே, அதனால கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். லேட்டாக வந்ததே ஓரளவுக்கு நல்லதாக போச்சு. அவங்க வந்து பக்தியில் உக்காந்துருக்காங்க. இல்லை அந்த வெயிலில் நடந்து வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே பசி எடுக்குதான். இப்போ போகும்போது ஏதாவது சாப்பிட்ருவோம். கொய்யாப்பழம் நல்லா சூப்பராக வைக்குது. அவங்களுக்கு ஆசையாக தானே அது பார்க்கும்போது போகும்போது வாங்கிடுவோம். சரி அவ்வளோதான்ப்பா, இந்த வீடியோ கோயிலே சிறப்பாக முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். நீங்களும் பாய்.